இனியாவோட வாழ்க்கையில் இனியா பல விஷயங்களை தப்பான முடிவுகளாக எடுத்து தேவையில்லாத குடைச்சலை பாக்கியா கொடுத்து பாக்கியாவுடைய மன நிம்மதி மட்டும் இல்லாமல் வேலையுமே கெடுத்துருக்காங்க. எந்த டைம் இனியா தப்பு பண்ணாலுமே மற்றவங்க எல்லாருமே ஒரே பக்கமாக திரும்பி இனியாவுடைய தவறுக்கு இனியா கூட காரணம் இல்லை, பாக்கியா தான் காரணம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமாக ஈஸ்வரியெல்லாம் சொல்லவே கேட்கவே வேணாம். பல தடவை எது நடந்தாலுமே அது நீ பைய தூக்கிட்டு வெளில போனதான் காரணம், நீ ஒழுங்காக கவனிக்காததான் காரணம், நீ திமிரு பிடிச்சதான் காரணம், உன்னோட அகம்பாவம் தான் காரணம்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இனியா தான் செஞ்ச தப்புக்கு உண்மையிலேயே வருந்தி நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் கூட விடாமல் இப்போ அவங்களுக்கு உடனடியாக ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணணும். அதுவும் அந்த பையன்கிட்ட பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. 3 வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு இப்போ வேலை பார்த்துட்டு இருக்க பையனுக்கு இப்போவே துண்டு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு பிளான் பண்ணும் பொழுது இது கண்டிப்பாக பாக்கியாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது, இனியாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. அப்போ தான் இனியா என்ன பண்ணுறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அதை கெடுத்தரணுங்கிறதுக்காக டவக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ண அவங்க நேராக கிளம்பி வந்தப்புறம் நேற்றே நம்ம சொன்ன மாதிரி அது பாக்கியா மேலே பழி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் பாக்கியா மேலே பழி விழுந்தாலும் விழாட்டியும் ஈஸ்வரி செய்யக்கூடிய காரியங்களுக்கு கோபி அது குழந்தையாக இருக்கிறதுக்கு இவங்க 2 பேரையும் கம்பி எண்ணெய் வைக்கலாம். அதை கம்பி எண்ணெய் கூட வைக்காட்டி அவங்கள அட்லீஸ்ட் வீட்டை விட்டாச்சு துரத்தலாம். பாக்கியா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் இங்கே இருக்கிறதுனால என் மன நிம்மதி கெட்டுறது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையோட மன நிம்மதியும் கெடுது. எனக்கு என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க கூட நான் ஒன்றா இருந்துக்கிறேன். ரொம்ப நாளாக என்னுடைய முன்னாள் கணவர் அவர் அப்படின்னு தெரிஞ்சு அவர் அந்த வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். முன்னாள் கணவரோட அம்மாவை இன்னுமே பாசத்தோடு நான் கூட வச்சு பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு உண்மையான பாசம்லாம் இருக்க மாதிரி தெரியல, விஷம் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுங்க, இனிமே இந்த வீட்டுக்கு நீங்கள் வராதிங்க, இது என் வீடு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ செடியன்னு ஏதாச்சும் ஓவராக பேசி நானும் இந்த வீடு வாங்குறதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தேன், 5 லட்ச ரூபா கொடுத்தேன் ஏதாவது பேசினாலும் வீடு என் பேரில் தான் இருக்குது, உனக்கு இருக்க விருப்பம் இருந்தால் இங்கே இரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனசை கல்லாக்கிக்கக்கூடிய தைரியம் பாக்கியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் ஒன்று கண்டிப்பாக கோபி இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்கு பாக்கியா எந்த அளவுக்கு முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது இதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை வந்த போலீஸ் ஈஸ்வரியும் கோபியும் இங்கே அரெஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.